வாயில எனக்கு வண்டையா வருது. ஆனா சபை நாகரிகம் கருதி என்னால எதுவுமே பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல நான் வந்து வாயடைச்சு போய் உட்காந்துருக்கேன். என்ன அப்படின்னா, என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என்னைய வந்து ஸ்கேம் பண்ணி விட்டானுங்க ஆன்லைன்ல. இந்த மாதிரி எனக்கு ஒரு வர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து இருந்ததே கிடையாது. இது கண்டிப்பா ஒரு வடக்கம் வேலையா தான் இருக்கும். அதை நான் கன்ஃபார்மா நான் சொல்றேன். ரீசெண்டா இன்ஸ்டாகிராம் நான் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கேன். ஜாஸ்தி இல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஐபோன் கவர்ஸ் அப்படின்ற ஒரு அக்கௌண்ட்ல இருந்து வந்து ஸ்பான்சர்ட் ஆட் வந்து வந்துச்சு. அதுல பாத்தீங்க அப்படின்னா க்ளோ இன் த டார்க் ஐபோன் கேஸ் ஒன்று இருந்துச்சுங்க. இப்ப நார்மலா வந்து 300 ரூபாய்க்கு 5 கேஸ் இல்ல 299 ரூபாய்க்கு 4 கேஸ் அப்படின்னு சொன்னா கூட ஏதாவது வந்து சந்தேகப்படலாம். பட் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 800 ரூபாய் 799 ரூபா 50% ஆஃப்ல போட்டுட்டு, அதுவும் வந்து பை 1 பிளஸ் கெட் 1 இருந்துச்சுனால நான் ஜென்யூனா ஆக்சுவலி நான் ஃபீல் பண்ணேன். நான் அப்ப என்ன பண்ணேன், நான் 2 வேரியேஷன் ஆஃப் த சேம் கேஸை வந்து நான் ஆர்டர் போட்டுட்டு, ஏதோ ஒரு ரீசனுக்காக எனக்கு மனசு நறுக்குன்றதுனால கேஷ் ஆன் டெலிவரி வரட்டும் பாத்துக்கலான்னு. அப்ப இன்னைக்கு டெலிவரி வந்துச்சு. அது எதுல வந்துச்சு அப்படின்னா ப்ளூ டாட்ல வந்துச்சு. ப்ளூ டாட் அந்த ரெகுலரா வர அண்ணா தான். அவர்கிட்ட சொன்னேன், நான் வீட்டில் இல்லை, நீங்கள் மேலே வச்சிருங்க அப்படின்னா ஓகே அப்படின்னாரு. மேலே வச்சு இது கேஷ் ஆன் டெலிவரிமா அப்படின்னாரு. சரி, எனக்கு QR கோட் அனுப்பிவிடுங்கன்னா ஏன் என்ன ரீசன்ல நான் ஜாஸ்தி யோசிக்கலன்னா, இப்போ வேற ஏதாவது ஒரு சர்வீசஸ், ஏதாவது ஷிப் ராக்கெட் அந்த மாதிரி வேற டெலிவரி இந்த மாதிரி ஆப்பா இருந்தா கூட ஒரு நூலாவது நான் சந்தேகப்பட்டிருப்பேன். நான் ப்ளூ டாட்ன்றதுனால நான் யோசிக்காம நான் அவருக்கு வந்து பேமெண்ட்டை பண்ணிட்டேன். இந்த மாதிரி கவர்லாம் போட்டு பக்காவான பேக்கிங். இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேண்டில் வித் கேர். என்ன அளவுக்குன்னு தெரியல, எனக்கு வாயில் நல்லா வருது. இந்த கேஸ் டீடைல்ஸும் வந்துமே போட்டிருக்கிறாங்க. ஓகேவா, க்ளோ இந்த டார்க் கேஸ் பை 1 கெட் 1 ஆப்பிள் சீரீஸ் எல்லா ஆணி இதுல வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கானுங்க. ப்ளூ டாட்ல தான் வந்துச்சு. ஆனா டப்பாவை ஓபன் பண்ணி நம்ம பார்த்தப்ப என் கைக்கு வந்தது இது ஏதோ ஒரு குப்பை தொட்டியில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கான். இங்க பாருங்க எவ்வளோ அழுக்கா இருக்கு அப்படின்னு. எவ்வளோ அழுக்கா இருக்குன்னு பாருங்க. குப்பை தட்டியில இருந்து யூஸ்டு கேஸை எடுத்து எனக்கு அனுப்பி விட்டுருக்கான். ஆக மொத்தம் எவனோ ஒரு வடக்கான் என்னை நல்லா வந்து ஸ்கேம் பண்ணி விட்டான். எரிச்சலா வருது. இப்ப அவனுங்களை ட்ரேஸ் பேக்கும் பண்ண முடியல. இப்பதான் நான் ரியலைஸ் பண்றேன், அவனுக்கு எந்த கன்ஃபர்மேஷன் மெயிலும் அனுப்பல, ஒரு கருமமும் அனுப்பல. என்ன நம்பிக்கையில நானும் பண்ணிருக்கேன்னு எனக்கு யோசிக்கிறப்ப இப்படி முட்டாள் ஆயிட்டமே அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ல உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றத சொல்லுங்க. இந்த மாதிரி ஆன்லைன்ல வந்து தெரியாத கம்பெனி பேர்ல வந்து ஆர்டரை போட்டு யாரும் ஸ்கேம் ஆகாம இருக்கிறதுக்கு வந்து ஒரு அவேர்னஸா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம வந்து ஸ்கேம் ஆகாம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து நமக்கு வெரிஃபை பண்ற மாதிரி ஏதாவது ஒரு சோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி பண்ணலான்றதையும் சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு வேர்ல்டு வந்து எல்லாமே ஆன்லைன்ல போயிருச்சு. இந்த கருமத்துக்கு தான் நான் அமேசானை தவிர வேற எதுலயுமே நான் ஆர்டர் போட்டு தொலைறது இல்ல. இன்னைக்கு வந்து சரியான கடுப்பாயிருச்சு அந்த கவரை பார்த்துட்டு. அட்லீஸ்ட் யூஸ் பண்ற மாதிரி கவரா இருந்தா கூட பரவாயில்ல. இது வந்து ஐபோன் 14 ப்ரோ மேக்ஸுக்கு உண்டான கவரும் கிடையாது, யூஸ் பண்ற கண்டிஷன்லயும் கிடையாது. இதை வச்சு நான் என்ன பண்ணுவேன், குப்பையில தான் தூக்கி போடணும் நான். கருமம்.